கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ என்னைய பொறுத்தவரையில குரூப் 4 கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரூப் 4 உடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சோ கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு 180 to 190 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி ஆயிடும். கொஸ்டின் ரொம்ப லட்டு மாதிரி கேட்டானா 180ல இருந்து 190 கொஸ்டின் போடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா குரூப் 2 எழுதிட்டு அப்புறம் குரூப் 4 வருது. அப்படின்றப்போ எல்லாரும் குரூப் 2ல 60,000 பேர் பாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 60,000 பேரும் குரூப் 4 எழுத அப்படி வருவாங்க. அப்போ டைரக்டா குரூப் 4 படிக்கிறவருக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஆக்சுவலா குரூப் 2 பிலிம்ஸ் பாஸ் பண்றது ஈஸி. குரூப் 4 பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க உங்க குடும்ப வேலையெல்லாம் ஒத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு களத்துல இறங்குறீங்க. அப்போ ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்ததுனா தான் ஒரு பிளான் பண்ணலாங்க. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றுமே. அப்போ நம்ம என்னென்ன வேணும் நமக்கு சப்போர்ட்டிவ் வாங்குறத முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும்போது ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். நான் போட்டி தேர்வுக்கு படிச்ச மணிக்கணக்கா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிச்சீங்கன்னா ரிசல்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் ரிசல்ட் வரும். அந்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கு படிச்சாதான் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓடுறதுக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கு ஓடுறதுக்கும் வித்தியாசம் ரெண்டுக்கும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். சரி சார், அப்ப நான் உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு எல்லாருமே எனக்கு இப்போ உடனே வேலை வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. 20 லட்சம் பேருமே எனக்கு வேலை வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. உண்மைதானே? பட் ஆனா பிராக்டிகலா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன, அந்த காரியத்தை எவ்வளவு நேரம் செய்யறதுக்கு நம்மளால நேரம் ஒதுக்க முடியுமா முடியாதா? சரி, நம்ம இப்ப அந்த களத்துல இறங்குறதால இப்ப படிச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா தெரியணும்ல உங்களுக்கு அதுக்காக. சரி, ஈஸியா இருந்தா இதுதான் கட் ஆஃப். கொஸ்டின் ஒருவேளை மாடரேட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 170 to 180 கொஸ்டின்ஸ் கட் ஆஃப் இருக்கும். கொஸ்டின் வந்து டஃபா இருக்கு, அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா 160 to 170. ஸோ அப்ப என்ன ஆனாலும் நம்மளுடைய கட் ஆஃப் நிச்சயமா ஒரு 170 பிளஸ் எடுத்தீங்கன்னா ஓகே. நிச்சயமா கட் ஆஃப் இப்படி தாங்க இருக்கும். நிச்சயமா இப்படிதான் இருக்கும். கொஸ்டின் ஈஸியா வந்து 180 தாண்டி. ஏன்னா ஏற்கனவே ஒரு குரூப் 4 180 மேல வந்திருக்கு கட் ஆஃப். அதே போல ஒரு குரூப் 4 150 50 60க்கும் வந்திருக்கு ஒரு குரூப் 4. அடுத்தடுத்த வருஷம் குரூப் 4 ஒரு வருஷம் குரூப் 4 180, அடுத்த வருஷம் குரூப் 4 160 இப்படி எல்லாம் வந்திருக்கு. சோ அப்போ இதுதான் கட் ஆஃபோட ப்ரெடிக்ஷன். இதை பிளான் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த வட்டம் குரூப் 4 நீங்க கிளியர் பண்ணனும்னா இதுதான் அதுக்கான இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரியா? ஓகே. சரி சார், அடுத்து என்ன சார் பண்ணலாம்? நான் வந்து குரூப் 2 வெர்சஸ் குரூப் 4 இதுல நான் எதுக்கு சார் படிக்க? சார் நான் குரூப் 2 தேர்வுக்கு படிக்கவா குரூப் 4 தேர்வுக்கு படிக்கவா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த குரூப் 2க்கு ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் வருதுன்னு பாருங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எது, அதுக்கு தான் நம்மளால அதிகமா நேரம் செலவழிச்சு படிக்க முடியும். நம்மளோட பிளான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு தான் இருக்கணும். அப்பதான் நம்ம கொஞ்சம் துரிதமா படிப்போம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா குரூப் 2க்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாம குரூப் 2 எக்ஸாம் தான் ஈஸி. 60,000 பேர் எடுக்கிறாங்க. நமக்கு 60,000 பேரை என்ன செய்யறாங்க? பிரிலிம்ஸ்க்கு கூப்பிடுறாங்க. சரியா? அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரூப் 2 டார்கெட் பண்ணி படிங்க. இந்த 60,000க்குள்ள எப்படியாவது வந்துடணும் இந்த 50 டேஸ்ல அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கணும். அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப் 4 வந்தோம்னா மே 21 to ஜூலை 24 2 மாசம் இருக்கு. அந்த 2 மாசம் நம்ம எப்படி படிக்கலாங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நீங்க குரூப் 2க்காக நீங்க ஒரு நாளைக்கு 8 to 10 hours படிங்க. படிச்சுட்டு ஆஃப்டர் குரூப் 4 அந்த குரூப் 2 மே மாசம் 21ஆம் தேதி எக்ஸாம் முடியுது இல்லையா? அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு நீங்க 10 hours படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒரு 4 hours குரூப் 4க்காக படிங்க, ஒரு 6 hours மெயின்ஸ்க்காக படிங்க. இல்லைன்னா இது ஒரு 6 hours இது ஒரு 4 hours படிங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்படி நமக்கு செப்டம்பர் அக்டோபர்ல தான் எக்ஸாம் இருக்க போகுது, மெயின்ஸ் எக்ஸாம். நீங்க தாராளமா ரெண்டா பிரிச்சு படிச்சுக்கலாம். ஏற்கனவே தமிழ் தகுதி தேர்வு இருக்கு, தமிழ் திருப்பி பார்க்கணும். நீங்க மே 21க்குள்ளே நல்ல போர்ஷனை கவர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதி பார்த்தா போது 2 மாசம் குரூப் 4க்கு நிச்சயமா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. உங்களால முடியும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். சரியா? ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி படிக்க முடியும். மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையில படிக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுல எழுத வேண்டியதுதான் இருக்கு. மெயின்ஸ்னாலே எழுதணும் எழுதிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஒரு 50 டெஸ்ட் எழுதும்போது படிக்க வேண்டியது தேவைப்படாது. இந்த 50 டெஸ்ட்லயே 50 × 200 10,000 மார்க்கு நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப படிக்கிற வேலை எழுதுறதுலயே சரியா போயிடும். ஏங்க எழுதுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? படிச்சிருந்தா தானே எழுத முடியும். அப்ப படிக்கிறீங்க, அப்ப எழுதி பாக்குறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்க போறாங்க. அப்ப படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, மெயின்ஸ்னாலே ரிட்டன் பிராக்டிஸ் தான். அது நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சரியா? புரியுதுங்களா? சோ அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ இதுதான் கொஞ்சம் பிளான். நம்ம குரூப் 2ம் குரூப் 4ம் பேலன்ஸாவே நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸாம். குரூப் 2ம் நம்மளால எக்ஸாம் படிக்க முடியும், குரூப் 4க்கும் படிக்க முடியும். ஆனா பட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் குரூப் 2வா தான் இருக்கணும். நீங்க குரூப் 2 பிரிலிம்ஸ்க்குள்ள ஜிகே அண்ட் தமிழ் மேக்ஸ் முடிக்க பாருங்க. அப்படி முடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் குரூப் 4க்காக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி டெஸ்ட் எழுதி பார்த்தா கூட போதும். மிச்ச நேரம் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். மெயின்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா பெரிய விஷயம். உண்மை சொல்லட்டுமா? மெயின்ஸ்க்காக நீங்க டெய்லி 2 மணி நேரம் டெஸ்ட் எழுதினீங்கன்னா மீதி நேரம் ஃபுல்லா நீங்க குரூப் 4 படிக்கலாம். ஏன்னா அது டெஸ்ட் பிராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு 1 hour 2 hour டெஸ்ட் எழுதினாலே நீங்க பெரிய ஆளு மெயின்ஸ்ல. மெயின்ஸ் நிச்சயமா நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்லயே நம்மளால படிக்க முடியும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரியா? அது மாதிரி பாத்துக்கோங்க. எதையுமே நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். நமக்கு எந்த வேலை கிடைச்சாலும் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. கிடைக்கிற வேலை தரட்டும், அவ்வளவுதான். எந்த வேலையா இருந்தாலும் சரி கடமையை செய்வோம். ஃபர்ஸ்ட் எந்தெந்த எக்ஸாம் வருதோ அதுக்கு பிளான்ல போயிட்டே இருப்போம். ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு அதை முதல்ல படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுத்துப்போம். இப்போ என்ன அவசரம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, வேற என்ன உங்களுக்கு